அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சொந்தங்களே, நம்ம இன்னைக்கு பேசப்படும் தலைப்பு தென்மேற்கு பருவமழை காரணமாக ஏராளமான பாதிப்புகள் வரக்கூடிய இந்த நேரத்திலே காலத்திலே அங்கங்கே மழை பெஞ்சு கோயில் மழை, ரெட் அலர்ட்டு போன்ற பெரும் பாதிப்புக்கு ஆளாயக்கூடிய இந்த மழையின் வெள்ளத்திலிருந்து நம்ம பாதுகாப்பது எப்படி, அதில் துவா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ஆபத்தான மழையிலிருந்தும் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم أنشأنا من بعدهم قرنا آخرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم سيبا نافعا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வல்கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாம் எல்லாம் சங்கையான புனிதமான சிறப்பான துல்காதாவிலே கடைசி நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சக்குடி நாளாக இருக்கிறது. வரக்கூடிய ஹஜ்ஜு மாதமே வருக வருக என்று வரவேற்கக்கூடிய மாதத்திலே புனிதமான நேரங்களில் காலங்களில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்தானே, அவனுக்கு கோடி கோடி சுக்ரியாக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிகமான முறையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். புனிதமான ஃபஜ்ரு சூரா, சூரத்து ஃபஜ்ரு, யாசீன், சூரத்து முல்க்கு, சூரத்து இஹ்லாஸ் போன்ற சூறாக்கள் எல்லாம் ஓதி அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை நல்ல அவனுக்கு பொருத்தமான வழியிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஹாஜி பெருமக்கள் புனிதமான ஹஜ்ஜிலே இன்றைக்கு ஹஜ்ஜு துல்காதா ஹஜ்ஜு ஒன்றாக மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய அழகான பெருநாள் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு பெருநாளாக, அரஃபாவுடைய நாள் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு அந்த நகருடைய நாளுமாக இருக்கிறது. நமக்கு சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பேர பார்த்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம காட்சி மாதிரி அறிவிப்பாங்க. புனிதமான ஹாஜிகள் அவங்க மக்காவை பார்க்கக்கூடிய அந்த தரிசனம், ஹஜ்ஜுல் அஸ்வது அங்கே முத்தமிடக்கூடிய அழகான அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம், சஃபா மர்வா ஜம்ஜம் நீர் பருகக்கூடிய அந்த பாக்கியம், எல்லா பாக்கியங்களும் அவங்களுக்கு கிடைத்ததை போன்று அல்லாஹ் அந்த அவங்களுக்கு கபூலியத்தை வழங்க வேண்டும். நமக்கும் கபரு சந்திப்பதற்கு முன்னதாக நாமளும் எல்லோரும் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை முறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. ஆமீன். யாரபல்லா அதிகமான துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா தான் காரணம். ஏன்னு சொன்னால் பல மக்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள், நம்ம எதுவுமே ஹஜ்ஜுக்கு நம்ம கேட்கவே இல்லையே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். மொண்டி கால் இல்லாமல் கை இல்லாமல் சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிது. காரணம்னா அல்லாஹ்வுடைய நசீப், அல்லாஹ்வுடைய பாக்கியம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லவதாக இருந்தாலும் அவனோட நாட்டம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த அருளில் பாக்கியத்தில் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கூடிய அந்த துவா, அல்லாஹ் அழைக்கப்பட்டால் நம்ம போய்விடுவோம். அப்படிப்பட்ட அழைப்பு, அல்லாஹ்வுடைய வேறு உபகாரம், இபா செய்வதற்குரிய பாக்கியம், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈமான், முழுமையான ஈமான், ஹிதாயத்து, அல்லாஹ் எல்லா அமலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானா. அது மாதிரி குறிப்பாக இன்று பரவலாக தென்மேற்கு பருவமழை மூலமாக கோவை, நீலகிரி 21 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்து ஏராளமான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது. அது மாதிரி கர்நாடகா பெங்களூரில் வீதியெல்லாம் அப்படி தண்ணீர்னால் மிதக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அது மாதிரி பம்பாயில் ஏராளமான சேதங்கள். தென்மேற்கு பருவமழை அது மிக கடுமையான மழையின் தாக்குதல் மூலமாக ரெட் அலர்ட்டுகள், ஏராளமான சேதங்கள் நம்மெல்லாம் பார்க்குறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏராளமான துவா கட்டு தந்துள்ளார்கள். ஏன்னு சொன்னால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து சொல்லிய வெள்ள பிரளயத்தினால ஊரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றும் இல்லாமல் காலியாக ஆக்கினான். நம்ம எல்லாம் அறிவு வரலாறு. அந்த மழை வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு அல்லாஹ் தரக்கூடியதாக இருக்குது. சும்மா அன்ஷானா மின் பாதி கருண் ஆஹரி அல்லாஹ் சொல்கிறான்.
அந்த வெள்ள பிரளயத்தில் இவர்களை அழித்து விட்டு வேறொரு தலைமுறையை நம்ம கொண்டு வந்தோம் என்று சொல்கிறான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு சொல்கின்ற பொழுது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வெள்ள பிரளயம் அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா ரஹமத் அல்லாஹ் பறக்கத் தர வேண்டும். மேலே இல்லாமல் எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம்முடைய பறக்கத்தான நேரங்களை நம்ம எல்லாம் அறிய வேண்டும், புரிய வேண்டும். அப்படிப்பட்ட நேரங்களில் காலங்களை நாம் எல்லாம் அறிந்து உணர்ந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்களுக்கு இந்த சௌபாக்கியம் இல்லை, சௌபாகியம் கிடைக்கப்பெறாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சிறப்பான நேரங்களில் இந்த மழையின் காரணமாக அபகடம் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஓதக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அழகான துவாக்களை கற்றுத்தந்தாங்க. நம்ம எல்லாம் துவாவை நம்ம சொல்லவே இல்லை. என்னதான் மழை பெஞ்சாலும் நம்ம அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த கவனம் நமக்கு வரமாட்டேங்குது. இன்னும் நம்ம அந்த மழையை பார்த்து விட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். மழை பெய்யுது, நமக்கு பல விதமான சிரமங்கள் சொல்லிட்டு துவாவை ஓதாம விட்டுறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கற்றுத்தந்தாங்க. அல்லாஹும்ம சாதாரண மழை பெய்யுதுன்னு சொன்னா அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா, அல்லாஹுவே ரஹ்மத்தான பரக்கத்தான மழை எங்களுக்கு பொழி வைப்பாயா. சாதாரண மழை வருகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. மழை பொழிகின்ற பொழுது அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா, நாஃபியாவான பிரயோஜனமான பரக்கத்தான மழை. பர்க்கத்து, மழை சொன்னாலே பர்க்கத்து. அந்த மழை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. மழை வேணும், மழை தான் நமக்கு பர்க்கத்து. மழை அல்லாஹ் ஜல்லஷானஹு பல இடங்களில் மழையோட பர்க்கத்தை பற்றி சொல்கிறான். அப்போ அந்த மழையை தேடி கொள்ளுவது பாதுகாப்பு தேடிக்கொள்வது. அதே மழை தென்மேற்கு பருவமழை, வடமேற்கு பருவமழை காரணமாக ஏராளமான சேதங்கள், புயல், அந்த நேரங்களில் பலத்த மழை வருதுன்னு சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கற்றுத்தந்தாங்க. அதாவது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் அகாமி வல் இராபி வல் புத்தூரில் ஔதியத்தி அமா பித்தி சஜரி அமா பித்தி சஜர் அல்லாஹும்ம ஜஅல்ஹா அல்லாஹும்ம ஜஅல்ஹா சுகியா ரஹ்மத்தன் வலா தஜஅல்ஹா சுகியா அதாப் என்று சொல்லக்கூடிய இந்த துவா இன்னொரு பாருங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் அகாமி வல் இராபி வல் புத்தூரில் ஔதியத்தி வமா பித்தி சஜரி அல்லாஹும்ம ஜஅல்ஹா சுகியா ரஹ்மத்தன் வலா தஜஅல்ஹா சுகியா அதாப் என்று சொல்லக்கூடிய அந்த பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த அடர்த்த மழை மூலமாக அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுவது. பெருமழை, புயல் மழையின் காரணமாக நம்ம இந்த துவாவை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மழையை அல்லாஹ் எங்களுக்கு பிரயோஜன மழையாக ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹ்வே எங்களுக்கு நல்ல பிரயோஜனமான மழையை தருவாயாக. அல்புத்தூன் ஔதியத்தி வலா பிந்தி ஷஜரி, அல்லாஹ் எங்களுடைய வீடுகள்லாம் கடைவீதிகள்லாம் எங்களுடைய ஸ்தாபனங்களை அழிக்காம நீ மரத்தடியிலையும் காடுகளையும் தேவையான இடங்களில் இந்த மழையை நீ பொழி வைப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல்ஹா சுகியா ரஹ்மத்தன், ரஹமத்தான மழை எங்களுக்கு தருவாயாக. வலா தஜஅல்ஹா சுகியா அதாப், அதாபான கெடுதியான அபகடமான மழை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த பருவமழை, புயல் மழையை பெய்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கட்டி தந்தாங்க. அதே மாதிரி பெரும் காற்று பயங்கரமான காற்றடிக்கிறது, மரமெல்லாம் புடங்கி விடுகிறது, கரண்ட் கம்பமெல்லாம் தூக்கி வீசப்படுகிறது, வீடுகள்லாம் கூரை வீடெல்லாம் அப்படி தூக்கி பறந்து செல்கிறது. சீட்டு போட்டிருப்போம், ஓடு சீட்டு, தார சீட்டெல்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் அப்படியே காற்றுல அப்படியே எடுத்து செல்லக்கூடிய பயங்கர மிக அருமையான வேகமாக வீசக்கூடிய அந்த காற்று. அதிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவாவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அந்த துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓத வேண்டும். எது காற்று அதிகமான வேகமாக வீசக்கூடிய காற்று மழை வந்தால் நம்ம ஓதக்கூடிய பிரார்த்தனை தான் இந்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா, யா அல்லாஹ் ஹைரான அந்த காற்று வீசுகிற மழை ஹைரானது தான். வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரி மா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி, ஏராளமான பாதிப்பிலிருந்தும் எங்களை அந்த காற்றிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பு செய்வாயா என்று சொல்லக்கூடிய அந்த காற்று வீச அதிகமாக இருக்கக்கூடிய ஓதக்கூடிய அந்த துவா தான் இந்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரி மா
வஷர்ரி மா ஃபீஹா வஷர்ரி மா உரிஸ்லத் பிஹி என்ற துவாவை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் வீடியோவை பார்த்து 2-3 தடவை போட்டு பார்த்து அந்த துவாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது பலத்த இடி இடிக்குது, வால் மின்னுது, இடி இடிக்குது. அந்த இடியின் மூலமாக மரத்தடி நின்றெல்லாம் ஏராளமான மரங்கள் அப்படியே காஞ்சு போகிறது. பெரிய பெரிய மரமெல்லாம் காஞ்சு போயிடுது, வீடெல்லாம் இடிஞ்சு விடுகிறது. ஏராளமாக மக்கள் இடியின் மூலமாக எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அபகடத்தை அந்த இடியிலிருந்து பாதுகாப்பதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கட்டு தந்தாங்க. அந்த துவா நீங்கள் ஓதுங்க இடி இடிக்கின்ற பொழுது. சுபஹான மன் யுஸப்பிஹு ர்-ரஅத் பிஹம்தி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி என சொல்லக்கூடிய துவா. இடி அதிகம் பலத்த இடியின் காரணமாக ஓதக்கூடிய துவா. சுபஹான மன் யுஸப்பிஹு ர்-ரஅத் பிஹம்தி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. இன்னொரு ஓது. சுபஹான மன் யுஸப்பிஹு ர்-ரஅத் பிஹம்தி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி சொல்லக்கூடிய இந்த இடி அதிகமான நேரத்தில் ஓதக்கூடிய துவா. இப்படி துவாவெல்லாம் நம்ம பாடம் பண்ணி அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? முழுமையான பாதுகாப்பை தருவார். இந்த தென்மேற்கு பருவமழை, வடமேற்கு மழை ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நேரங்களில் நம்மளை ஏராளமான சேதங்களை பார்க்குறோம். கேரளாவில் அதிகமான நாச நஷ்டங்களை பார்க்குறோம். அது மாதிரி கர்நாடகத்தில் பார்க்குறோம், பம்பாயில் பார்க்குறோம். இது மாதிரி ஒரிசா போன்ற இடங்களெல்லாம் அதிகமான மழை பெய்ததாக புள்ளிவிவரம் சொல்கிறது. இப்படிப்பட்ட இன்னும் 2 அலாட்டுகள் இன்னும் 2-3 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான ஆபத்திலிருந்து துவாவெல்லாம் நம்ம அல்லாஹ் துவா கரமேந்தி வரக்கூடிய ஹஜ்ஜு மாசுடைய சிறப்பால் அல்லாஹ்வே எல்லா அபகடமான மழையிலிருந்தும், இடியிலிருந்தும், புயலிருந்தும், சுனாமியிலிருந்தும், எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் ரஹ்மானே பாதுகாப்பு செய்வாய் ரஹ்மானே. அதுபோன்று ஹாஜி பெருமக்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை மக்பூல் ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்வாயா அல்லாஹ். எங்களுக்கு அந்த பாக்கியை தருவாயா ரஹ்மானே. குர்பான் கொடுக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த குர்பான் பிராணிகளை வாங்கி அதிலே அதிகமான நன்மைகள் கிடைத்து அங்கே எல்லா குர்பானையும் கபூல் செய்யக்கூடிய குர்பான்களை ஆக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மை மறுமையிலே எல்லோருக்கும் வெற்றிகளை கிடைத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் ஹலாலான முராதுகளை ஆசராக்கி எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் யா அல்லாஹ் புனிதமான ஹஜ் மாசத்தை பரக்கத்து கொண்டு துவாவை கபூலாக்கி தந்த உருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.